ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 35வது தசகம். இது 5வது ஸ்லோகம். கீசைஹி ஆசாந்தர உபாகிருத கிரிநிகரைஹி சேதும் ஆதாப்ய யாதஹ யாதூனியாமர்த்ய தம்ஷ்ட்ரா நக சிகரி சிலா சாலசஸ்திரைஹி स्वसैन्यैः व्याकुर्वन् सानुजः त्वं समरभुवि परं विक्रमं शक्रजेत्रा वेगान् नागास्तरबन्धः पदगपति गरून् मारुतैः मूचितः अभूः कीसैः आशान्तर उपाहृत गिरिनिकरैः सेतुम् आदाभ्य यातः यातूनि आमर्द्य दंष्ट्रानक शिखरिशिला सालशस्त्रैः स्वसैन्यैः व्याकुर्वन् सानुजः त्वं समरभुवि परं विक्रमं शक्रजेत्रा वेगान् नागास्त्रबन्धः पदगपति गरून् मारुतैः मूचितः अभूः. கீசைஹி வானரங்களால் ஆசாந்தர எல்லா திசைகளிலிருந்தும் கிரி நிகரைஹி மலைகளும் குன்றுகளும் தொடர்ச்சியாக சேதும் ஆதாபிய கடல் மேல் அணை கண்டுவதற்காக அபாகிருத கொண்டு வரப்பட்டன அப்படின்னு கடலை கட்டி முடிச்சாச்சு. வானரங்களால் எல்லா திசைகளிலிருந்தும் மலைகளும் குன்றுகளும் தொடர்ச்சியாக கடல் மேல் அணை கொட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டன. யாத்தகா உனது சேனை லங்கையை அடைந்தது. இவா கட்டின அந்த சேது வழியாக போய் சேர்ந்துருது. யாத்தூனி அரக்கர்கள் ஆமத்திய கொல்லப்பட்டனர். எப்படி கொல்லப்பட்டனர்? தம்ஷ்ட்ரா பல் நகம் சிகரி குன்றுகள் சிலா பெரிய கற்கள் சால மரங்கள் ஆகிய சஸ்திரைகி ஆகியவற்றை உனது சேனை ஸ்வசைன்யைகி உனது சேனை வியாகுலம் ஆயுதங்களாக பயன்படுத்தியது. நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி பல் நகம் குன்றுகள் பெரிய கற்கள் மரங்கள் ஆகியவற்றை உனது சேனை ஆயுதங்களாக பயன்படுத்தி அரக்கர்கள் கொல்லப்பட்டனர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ சானுஜா தம்பி லக்ஷ்மணனுடன் தொம்னி சமரபுவி யுத்தகலத்தின் பரம் விக்ரமம் மிகுந்த பராக்கிரமத்தை காட்டினாய். ரைட்டா? இப்போ சக்ரஜேத்ரா இந்திரஜித் சக்ரன்னா இந்திரன், ஜீத்னா ஜெயித்தவன், சக்ரஜேன்னா இதனோட ரியல் மீனிங் இந்திரஜித்தினார்னு அர்த்தம். நம்ம இந்திரஜித் மொத்தம் அர்த்தம் பண்ணியிருக்கோம். இந்திரஜித் உங்களை வேகான் எதிர்பாராத வேகத்துடன் நாகாஸ்தரத்தினால் பத்தகா உங்களை கட்டி திக்குமுக்காடச் செய்தான். நாகாஸ்திரத்தினால் இந்திரஜித்து வேகமாக எதிர்பாராத ஸ்பீடில் உங்களை கட்டி போட்டுட்டான். அதான் அர்த்தம். பதகம்னா பட்சிகளின் பதியான கருடன். பதகபதி உனது வாகனமான கருண் தன் இறக்கைகளை அடித்து வீசிய மாருதைகி காற்றினால் மூச்சிதா அபூஹு நீங்கள் விடுபட்டீர்கள். மூச்சிதோ அபூஹுன்னு படிக்கலாம். அர்த்தம் பண்ணிக்கிற போது மூச்சிதா அபூஹு நீங்கள் விடுபட்டவர்கள் ஆனீர்கள். அந்த நாகாஸ்திர பந்தத்திலிருந்து வெளிவந்தவர்கள் ஆனீர்கள்னு அர்த்தம். வேணால் நம்ம திருப்பூர் தான் அர்த்தம் படிச்சுடலாம். வானரங்களால் எல்லா திசைகளிலிருந்தும் மலைகளும் குன்றுகளும் தொடர்ச்சியாக கடல் மேல் அணை கட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டன. உனது சேனை லங்கையை அடைந்தது. அரக்கர்கள் கொல்லப்பட்டனர்.
பல், நகம், குன்றுகள், பெரிய கற்கள், மரங்கள் ஆகியவற்றை உனது சேனை ஆயுதங்களாக பயன்படுத்தியது. தம்பி லக்ஷ்மணனுடன் நீ யுத்தகளத்தில் மிகுந்த பராக்கிரமத்தை காட்டினாய். இந்திரஜித் உங்களை எதிர்பாராத வேகத்துடன் நாகாஸ்திரத்தால் உங்களை கட்டி திக்குமுக்காடச் செய்தான். உனது வாகனமான கருடன் தன் இறக்கைகளை அடித்து வீசிய காற்றினால் நீங்கள் விடுபட்டீர்கள். அர்த்தமாக நினைக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். த monkeys from all the quarters brought mountains and rocks by which you got a bridge built across to Lanka. Crossing over, your army of monkeys attacked the Rakshasas with teeth, claws, mountains, rocks, and palm trees as weapon. With your brother displaying terrific power in the battlefield, Ravana's son Indrajit soon tied down your troops with Nagastra. Garuda, your vehicle, soon released them from the state by fanning them with his wings. Let us see the sloka. The sloka is like this. Kishaihi ashantara upakrita girinikaraihi setum adabhya yataha yatuni आमद्य दंष्ट्रा नक शिखरी शिला सालशस्त्रैः स्वसैन्यैः व्याकुर्वन् सानुजः त्वं समरभुवि परं विक्रमं चक्रचेत्रा वेगान् नागास्त्रबद्धः पथकपति गरुण मारुतैः मोचितो भूः. श्रीमते रामानुजाय नमः.